இஷ்டம் போல கண்டமேனிக்கு தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் அமலாக்கத்துறை கைது செய்து அட்டுழியம் செய்தது இல்லையா, அந்த அராஜக போக்குக்கு விழுந்த சம்மட்டி அடின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரை உச்சநீதிமன்றம் நேற்று ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் இன்னமும் கொடுமையான சட்டம் தான். ஏன்னா ஒரு நாகரிக நாட்டில் சட்டத்தின் மாட்சிமை என்பது எவ்வளவு கொடூரமான குற்றச்சாட்டுக்கு ஒருத்தர் உள்ளாகி இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரையில் அவர் நிரபராதி தான். ஆனால் பிஎம்எல்ஏ படி குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவர் அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்படும் வரையில் குற்றவாளி. இது ரொம்ப அடிப்படையிலே இது எதிரான, அதாவது சர்வதேச சட்டங்களுக்கே ஒரு விதத்தில் இது பொருந்தாத விரோதமான ஒரு சட்டம். நாகரிக சமூகத்தில் பிஎம்எல்ஏ போன்ற சட்டங்களுக்கு இடமே கிடையாது. ஆனால் அந்த சட்டத்துக்கான தேவை, அதாவது மணி லாண்டரிங், தவறான காரியங்களுக்கு, அதாவது போதைப் பொருள் கடத்தல், தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பண மோசடி தான் முக்கிய காரணமாக இருக்குது. அந்நிய செலவணி மோசடி என்ற காரணத்தால் தான் பல நாடுகள் 1990களின் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000ஆவது ஆண்டு மத்திய காலம் வரையில் பல நாடுகள் பேசி ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட, யுனைடெட் நேஷன்ஸோட வற்புறுத்தல் பேரில் தான் எல்லா நாடுகளும் ஒவ்வொரு தங்கள் நாடுகளில் இந்த மாதிரியான பண பரிவர்த்தனை மோசடி சட்டங்கள் பிஎம்எல்ஏவை நிறைவேற்றி